வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் 2026. இதுதான் ஆக்சுவல் நியூ இயர். நம்மளுடைய பழைய சிவிலைசேஷன் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் நம்ம வந்து ஜனவரி 1 கொண்டாட மாட்டோம். இந்த மாதிரி அவங்கவுங்க நாட்டுக்கு ஊருக்கு கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியூ இயர் இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் நியூ இயர். ஸோ எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் ராசிக்கு பொறுத்தவரை ஒரு சின்ன தெளிவு ஒன்று கொடுத்துட்றேன். என்னென்னா, நம்ம வந்து பஞ்சாங்கம் படிப்போம், ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் பஞ்சாங்கம். அதில் மெயினாக யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜானா குரு. இந்த வருஷத்துக்கு இது வந்து பராபவ வருஷம்னு சொல்லுவோம். இதில் வந்து ராஜா குரு, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன். இது வந்து ஆற்காடு பஞ்சாங்கம் முறைப்படி, சரிங்களா? இதனால் இதில் நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. நம்மளுடைய உணவு தட்டுப்பாடுகள், பண பரிவர்த்தனை, போர்கள், இது சம்மந்தமாக நிறைய விஷயம் நடக்க போகுது. உலக லெவலில் நிறைய விஷயம் நடக்க போகுது. அதையும் சொல்ல போகிறேன் கொஞ்சம். மெயின் என்ன, உலகம் என்ன நடந்தால் என்ன, முதல்ல நம்ம வாழ்க்கை எப்படி போக போகுது. ஸோ அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னென்ன மெயினான விஷயங்கள், எதெல்லாம் முக்கியமான தகவல்கள், படிப்பு, வேலை, கல்யாணம், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன, அதில் எதுலலாம் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும், எதுலலாம் ஒன்றும் வீரியமாக இறங்கி செயல்படணும், இதுக்கு எந்தெந்த கடவுள் வழிபாடுகள் நல்லது, என்னென்ன பரிகாரங்கள், அதுவும் ஒரு ஜென்ரலாக உங்கள் எல்லாத்துக்குமே இதில் சொல்கிறேன். இதை கடைபிடிச்சிட்டு வர இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான புத்தாண்டாக அமையும். கடகராசி, கடக லக்னம், உங்களுக்கு தாங்க பெரிய ஜாக்பாட், சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு April 14, உங்களுக்கு ஜூன் ஸ்டார்டிங்லேயே குரு பகவான் உங்கள் வீட்டு உள்ள வந்துடுவார். நீங்கள் லாஸ்ட்டு ஒரு 8-10 மாதம் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி நிறைய நல்ல ஃபங்க்ஷன்ஸாக நடந்துகிட்ருக்கோம். கல்யாணம், காது குத்து, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கே நிறைய நடந்துகிட்ருக்கோம். நல்ல செய்தியாக காதில் விழுந்துட்டுருக்கோம். இந்த வருஷம் வந்து ரொம்ப டாப் கியரில் போகும். அதை உங்களுக்கே பர்டிகுலராக நிறைய நல்ல விஷயம் நடக்கும். நிறைய இதில் அப்படின்னா கல்யாணம், ஃபஸ்ட்டு கல்யாணம் தான். கல்யாணம் டைம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். நீங்கள் வந்து அப்படி உங்களுக்கு கல்யாண ஏஜ் இல்லை, உங்களுக்கு பசங்க கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், சரிங்களா? இது ஒன்று. அடுத்து யாராவது திருமணம் ஆகி மகப்பேருக்குலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார். ஏன்னா கடகம் வந்து நம்ம எப்பவுமே சொல்கிறது பெண் வீடு, சரிங்களா? அவங்களுக்கு வந்து ஃபேமிலி, குழந்தைங்களுக்கு சமைச்சு போடுறது, ஃபேமிலியோடவே கூட இருக்கிறது, அதாவது இவங்களை வெளியே கூட்டு போனோன்னு இல்லை, வீட்டில் அப்படியே அவங்கள சுற்றி ஒரு 4 பேர் அப்படியே உக்காண்ட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஸோ இந்தமாரி ஃபேமிலி ஓரியன்ட் இவங்களுக்கு மகப்பேருக்கெலாம் யாருனா ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக இந்த டைமில் ட்ரை பண்ணலாம். இது ஒன்று. பெஸ்ட் என்னென்னா இந்த டைமில் உங்களுக்கு ஹெல்ப் நிறைய வரும். மக்கள்கிட்ட இருந்து, உங்களுக்கு சொந்தக்காரங்க இவங்ககிட்ட ஹெல்ப் நல்லா வரும், ஓகேங்களா? இது ஒன்று. அடுத்து நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் போனீங்கன்னா ப்ரமோஷன்ஸ், சேலரி ஹைக்கு, இல்லை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர். கடகத்தில் நிறைய பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கு இல்லை வெளியூர் போகிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நீங்கள் எதனா வெளியூர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போனோம், இல்லை சின்ன ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட் போயிட்டு ப்ராஜெக்ட் முடித்த மாதிரியாக இருக்கும், ஊரை சுற்றி பார்த்த மாதிரியாக இருக்கும், அந்த மாதிரி போயிட்டு வரணும், தாராளமாக போகலாம். என்ன, உலக அளவில் நிறைய இஷ்யூஸ், போராட்டங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கிறதுனால நீங்கள் வந்து எந்த நாட்டுக்கு போகிறீங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கு என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு போயிட்டு வர்றது ரொம்ப சூப்பர். இது ஒன்று. மற்றபடி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல டைம் இருக்குது, சரிங்களா? ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ இந்த வருஷமே உங்களுக்கு கையில் வந்து காசே தங்கியிருக்காது. ஃபங்க்ஷன்ஸ் நிறைய நடக்கும், சந்தோஷமாக இருந்திருப்போம், ஆனால் கையில் காசு வருதும் போகிறதும் தெரியுது, டக்குன்னு வரும், டக்குன்னு போயிடும், சரிங்களா? ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டிலலாம் கேது பகவான் இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் நிறைய இருந்தது. இந்த வருஷம் கடைசி அரவுண்டு டிசம்பர் 5 ராகு கேது பயிற்சி வந்துடும், ஓகேங்களா? அப்போது கேது பகவான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவார், ஓகே? அப்போது காசோடைய தட்டுப்பாடு வந்து கொஞ்சம் கம்மியாகும், ஆனால் உங்களுக்குள்ளே நிறைய குழப்பம் வரும்ங்க. உங்களுக்குள்ளே நிறைய குழப்பம் அந்த டிசம்பர் 5க்கு அப்புறம்லாம், சரிங்களா? நான் இது வந்து உங்களுக்கு பரிகாரம்னு இல்லை, நான் சீடு தெரப்பியில் நிறைய கிளாஸஸ் எடுப்பேன். அதில் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன், அதை ட்ரை பண்ணுங்கள், இது சூப்பராக ஒர்க் ஆகும். ஒரு ராசி லக்னத்துக்குன்னு ஒரு விதைகள் இருக்குது, தானியங்கள் இருக்குது, அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். இதுக்கு வந்து கடகத்துக்கு வந்து அரிசி, கொஞ்சம் மஞ்சளையும் அரிசியும் கலந்துட்டு
ஒரு மஞ்சள் பேப்பரில் மடித்து கையில் வச்சுக்கோங்க, எப்போவுமே வச்சுக்கோங்க. அது வாரத்துக்கு ஒரு தடவை அதை வந்து அதை எடுத்து காக்கா குருவிங்களுக்கு போட்டுட்டு திருப்பியும் புதுசாக மடித்து வைக்கணும். இந்தமாரி வாரம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜெயிக்கிறது உறுதிங்க. அதாவது மைண்ட் ஆசிலேஷன். இப்போ கேது பகவான் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன நடக்கும்? சும்மாவே நம்ம கடகராசி ஒரு டைம் பார்த்தா ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ஒரு டைம் பார்த்தா ரொம்ப சோகமாக இருப்பாங்க. மைண்டு ரொம்ப ஆசிலேட் ஆகும். கேது பகவான் உள்ளே வந்தார்னா போட்டு குழப்பி எடுத்துருவார் மனுஷன். அப்போது உங்களுடைய கிரகமான சந்திரன் உங்கள் கையில் வலுவாக இருக்கும் போது நீங்கள் பேலன்ஸ் ஆகுவீங்க. இதெல்லாம் வந்து நூற்றுக்கணக்கான மக்களுக்கு இதை கொடுத்து நம்ம வந்து டெஸ்ட்டே பண்ணியாச்சு ரிசல்ட் எப்படி வருதுன்ட்டு. அதனால் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக ஒர்க் ஆகும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து இதில் வந்து யாராவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் அந்த பிஸ்னஸ் வளர்கிறதுக்கு, வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் க்ரோத்துக்கு வந்து டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பர். இதெல்லாம் ஓகே சார். எதில் வந்து இப்போனா ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்னா உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் படுறதே தெரிஞ்சிடும். காசு விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. சரிங்களா? யாருக்கு கொடுக்குறோம், யாருக்கு வாங்குகிறோம், அது ஃபேமிலி மெம்பர்ஸோ வெளியே நம்ம வந்து நிறைய பேர் ஏமாறுறத, அதுவும் கடகம் ராசியில் ஆகிற ஏமாறுறத குடும்பத்தை தான் ஃபஸ்ட்டு ஏமாறுவாங்க. ஏன்னா ரொம்ப பாசமானவங்களா கேட்டாங்கன்னா, பசங்க கேட்டாங்க இல்லை ஹஸ்பண்டை கேட்டாங்கன்னா டக்குன்னு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்களும் தொலைச்சி நம்மளையும் பிரச்சனை மாட்டி விட்ருவாங்க. அதனால் யாருக்கு கொடுத்தாலும் கணக்கு வழக்கை கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். இது ஒன்று. அடுத்து வந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல சோகமாகிடுச்சுன்னு உக்காந்துட்டிங்கன்னா கஷ்டம். தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியுங்க. இது ஒன்று. இந்த முயற்சி தொடர்ந்து நான் பண்ணிக்கினே இருக்கணும், எனக்கு எனர்ஜி வேணும்னா தான் நான் அந்த அரிசி பரிகாரம் சொன்னால அது ஒரு பேப்பரில் கொட்டி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. அது உங்களை வந்து நல்லா வழி நடத்தும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து லலிதா திரிபுர சுந்தரி வேண்டுங்க. காமாட்சி அம்மன் இவங்களெல்லாம் வேண்டுங்க. அம்பாள் நல்ல அலங்கார கோலத்தில் கெத்தாக இருக்கும்போது வேண்டுங்க. அபிஷேகம் பண்ணுங்கள். இளநீர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் பண்ணுங்கள். அந்த தண்ணியை வீட்டில் கொண்டு வந்து ஃபுல்லாக வீடு முழுக்க தெளிங்க. இதெல்லாம் தெளிக்க கடகராசி இந்த தமிழ் வருஷ பருப்பு அமோகமாக அமையும். இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷத்துக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்லியிருக்கோங்க. சரிங்களா? அது சொல்லி 12 கோடி தமிழர்கள் ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர், இவங்க எல்லாருக்குமே பொதுவான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். எப்படி வாழ்க்கை இருக்கும், பணம் எப்படி இருக்கும், வேலை, பிஸ்னஸ், உங்கள் திருமணம் பற்றி, உங்களோட ஹெல்த் விஷயங்கள் பற்றி, ஃப்ரெண்ட்ஸ் யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா, யார்கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும், இதெல்லாம் பொதுவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஒன்றும் அக்யூரேட்டாக எனக்கு தெரியணும் சார். ஏன்னா நிறைய பேர் நான் லாஸ்ட் கமெண்ட்டெல்லாம் பார்த்தேன். இப்போ ரிஷபத்தில் மாந்தி இருந்தால் என்ன பயன், இதெல்லாம் கேட்டீங்க. இதெல்லாம் ஒவ்வொரு ஜாதகம் பொறுத்து நிறைய மாறுங்க. சரிங்களா? நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் தெளிவாக இதில் வந்து நம்ம சொல்லலாம். இன்னொன்று, இப்போ அடுத்து நம்மளுடைய இன்டர்வியூஸ் பலன்களில் வந்து நான் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக எடுத்துகிட்டு போகிறேன். சரியா? கோவில்கள் சாமிகளை தாண்டி இது கூடவே விதைகள், தானியங்கள், அதாவது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம், இதுதான் நம்ம சித்தர்கள் சொன்னது. நம்ம கோவில் கலசத்திலே தானியங்கள் வைக்கிறோம். அப்போ அந்த தானியங்களை நம்ம உடம்பில் வச்சுக்கிட்டால் எப்படி நம்ம உடம்பையே கோவிலாக மாற்றுது. அது தானியங்கள் வச்ச பயிற்சிகள், கலர்ஸ், அரோமான்னு சொல்லணும். எதுக்கு ஆண்டவனுக்கு பூ போடுறோம், எதுக்கு வாசனையாக இருக்கிற பூவாக போடுறோம்? காகித பூவையும் போடலாம்ல, ஏன் மல்லிகை பூவாக போடுறோம்? ஏன் அந்த வாசனை எதுக்கு? துர்கைக்கு எதுக்கு நம்ம வந்து அரளிப்பூ போடுறோம்? இந்தமாதிரி இதெல்லாம் அரோமா தெரப்பியில் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சயின்டிஃபிக்காகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் கலந்து நிறைய பரிகாரங்கள் நம்ம சொல்ல போகிறோம். இதெல்லாம் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ரிசல்ட் எடுத்து கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் என்ன முடியுமோ அதை நம்ம கன்சல்டேஷன் உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக அமையறதுக்கு எல்லாம் வல்ல அண்ணாமலையாரையும் உண்ணாமலை தாயும் வேண்டிக்கிட்டு உங்களிடம் வாழ்த்து பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன். உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.